வெல்கம் டு லாவி டைரி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் பார்த்த பெஸ்ட் கப்பிள்ஸ் இன் மை லைஃப். டெஃபினெட்லி பெஸ்ட் கப்பலுங்க. அவங்கள தவிர மேரேஜ் பண்ணிக்கிட்ட யாரையுமே அவ்வளோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் தேவர் த பெஸ்ட் டு மீ. லைக் அந்த கப்பிள்ஸை மியூசியம்ல தாங்க வைக்கணுன்ற அளவுக்கு நான் அரிய வகை விஷயங்கள்ல கிடைக்காத ஒரு விஷயங்கள் நம்ம மியூசியம்ல வைப்போம் பார்த்தியா. ஸோ அந்த மாதிரி அவங்கள தாண்டி என் லைஃப்ல நான் எந்த கப்பிள்ஸையும் அந்த அப்படி நான் பார்த்தது இல்லை. ஸோ நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் எவ்ரிபடி வில் அக்ரி டு இட். அண்ட் என் ஃபேமிலின்னு சொன்னோன்னா இப்போ அவங்க என் ஃபேமிலி சார்ந்தவங்களான்னா கண்டிப்பா ஆமாம், என் தாத்தா பாட்டியை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ டெஃபினெட்லி அவங்க லைஃப் ஸ்டோரியை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன், அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை பற்றி. அண்ட் எஸ், கட்டா குஸ்தியில் ஒரு டைலாக் ஒன்று வரும். விஷ்ணு விஷால் சார் கிட்ட சொல்லுவாங்க, லைக் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். இந்த வருஷம் வரைக்கும் சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் வரும், அது இதுன்னு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 60 இயர்ஸ்க்கு மேலதான் வாழவே ஆரம்பிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிட்ரலி அந்த மாதிரியான ஒரு கப்பல் தாங்க என் தாத்தா பாட்டி நான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அறிஞ்ச வயசுல இருந்து நான் அவங்கள, எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுன்னு சொல்லலாம், அப்போத்துல இருந்து நான் அவங்கள பார்த்த வரைக்கும் I've never seen them fighting or heated argument கூட அவங்களுக்குள்ள நான் பார்த்ததில்ல. That doesn't mean they don't fight or அவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அவங்களுக்குள்ள இருந்து நான் பார்த்தது கிடையாது. அண்ட் பாட்டி மட்டும் அப்பப்போ சின்னதா கோச்சிப்பாங்க இந்த சென்ஸ் திட்டுவாங்க. ஃபார் எதுக்கு அப்படின்னா, என் தாத்தா சம்மர் டைம்ல சரியா சாப்பிட மாட்டாரு. சும்மா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃபுட்டை வேணும் அவாய்ட் பண்ணிடுவாரு, ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் குடிச்சிட்டா. ஸோ அதுக்கு மட்டும் பாட்டி கிட்ட இருந்து திட்டு வாங்குவாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதை தாண்டி ஒரு ஹீட்டட் அப் ஆர்கியூமெண்ட் அவங்களுக்குள்ள நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரும் தனியா ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தாத்தா தான் எல்லாமே அவங்கள பார்த்துக்கிட்டது எல்லாமே. அன்டில் ஹி டைஸ், அவங்க 2 பேருமே இப்போ எங்க கூட இல்லை. ஸோ அன்டில் ஹி டைஸ் அவர் ஒர்க் பண்ணி அந்த இன்கம்ல பாட்டியை பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் புலம்புனதே கிடையாது அந்த ரீசனுக்காக. லைக் என்னோட அப்பா எனக்கு என்ன வெல்த் வச்சுட்டு போயிருந்தா, நான் இப்படி வாடகை வீட்டில கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு என் ஒய்ஃபை பார்த்துக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்ற மாதிரியான புலம்பலாம் நான் கேட்டதே கிடையாது. அதே மாதிரி எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஆனாலும் இந்த வயசுல நான் வேலைக்கு போகணுமா, நான் போய் சம்பாதிக்கணுமா, அதுக்கு என்ன நீட் இருக்கு அப்படியும் அவர் புலம்புனது கிடையாது. நாங்க 2 பேர் வயசானவங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் ஏதாவது ஒரு ஸ்டைஃபண்ட் ஏதாச்சும் வந்திருந்தா இந்த வயசுல நான் போய் வேலைக்கு போய் என் ஒய்ஃபை பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல அப்படின்னும் அவர் புலம்புனது கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. அவரை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்க 16 வயசுலயே, அவங்கள கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிறது அவரோட கடமைன்னு நினைச்சாரு. அந்த கடைசி வரைக்கும் அவர் செஞ்சாரு. அத ஒரு ஒரு புலம்பிலாம் செய்யல, அத ஜென்யூனாவே அவர் செஞ்சாரு. அது ஐ லிட்டரலி saw that. அதை பார்த்து வளர்ந்த பொண்ணு நான். அண்ட் அவரை கடைசியில லைக் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் படுத்த படுக்கையில தான் இருந்தாரு. ஸோ அந்த டைம்லலாம் பாட்டி அவங்கள பார்த்துக்கிட்ட போது, அந்த டைம்ல அவர்னால படுத்த படுக்கையில இதனால ஒர்க் பண்ண முடியல. பாட்டி அவங்கள பார்த்துக்கிட்ட போது அவர் கண்ணில் லிட்ரலி ஹி ஹேட் டியர்ஸ். தெரியுமா, நம்ம சுச்சுவேஷன் இப்போ இப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம ஒய்ஃபை யார் பார்த்துப்பா, நல்லா பார்த்துப்பாங்களா பசங்க நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரின்ற ஒரு ஏக்கம், ஒரு கவலை அவர் கண்ணில் எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. அதை நான் நிறையவே கவனிச்சிருக்கேன் தெரியுமா. அண்ட் பாட்டியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கேயுமே தாத்தாவை விட்டு கொடுத்து பேசியோ, தாத்தாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியோலாம் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்பெல்லாம் அது ரொம்ப காமன்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஒரு விஷயத்த அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலே நிறைய இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கெல்லாம். பட் ஸ்டில் இப்போ ரொம்ப கேஷுவலா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது அவங்க 2 பேருக்குள்ளதான் எதுவா இருந்தாலும், அவங்கள தாண்டி 3ஆவதா யாரா அதை
பசங்களா இருந்தாலும் அவங்க சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் கூட நீங்க அவங்கள பத்தி சொன்னாலுமே நீங்க ஒருத்தரை பத்தின விஷயம் உங்களுக்குள்ள இருக்க விஷயத்த நீங்க இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்றீங்கன்ற மாதிரி தான். பட் அவங்க அவங்க வந்து தாத்தா பாட்டி யார்கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ணியோ புலம்பி கூட நான் கேட்டதே கிடையாது. அண்ட் என்ன இன்கம் தாத்தா கொண்டு வந்து கொடுக்குறாரோ அதை வச்சு தே யூஸ் டு லிவ் தேர் லைஃப். இவ்வளவுதான் கொடுக்குறாரு அவ்வளவுதான் கொடுக்குறாரு என்னால வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியலன்ற ஒரு வார்த்தை வந்து என் பாட்டி கிட்ட இருந்து வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி பாட்டி வந்து வீட்டுக்கு தேவையான எதுவுமே வந்து வாங்குறதுக்காகலாம் வந்து வெளியே போனதே கிடையாது. அண்ட் எதுக்காகவுமே எங்க போனாலும் தாத்தா மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. அண்ட் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து தாத்தாவே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. பாட்டி வெளியே போனதே கிடையாது. எல்லாமே கடைசி அன்டில் யூ வாஸ் தேர், அன்டில் அவருக்கு கீழே விழுந்து பெட்ரிடன் ஆகுற வரைக்கும் பாட்டிக்கு தேவையானது எல்லாமே அவரே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. பாட்டிக்கு எதுக்குமே வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. பாட்டி கோயிலுக்கு போகணும்னா மட்டும்தான் தனியா போயிட்டு வருவாங்க. மற்றபடி எங்க போனாலும் தாத்தா தான் ஸ்வீட்டா வந்து கூட்டிட்டு வருவாங்க. அண்ட் சுச்சுவேஷன் எவ்வளோ வேர்ஸ்ட் ஆனாலுமே வந்து அவர் பாட்டியை கஷ்டப்படுத்ததே கிடையாதுங்க. லிட்ரலி சொல்ல போனா அவர் எங்க போயிட்டு வரனா கூட பஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போயிடுனதே கிடையாது. ஆட்டோல தான் கூட்டிட்டு வருவார் பாட்டி. அந்த அளவுக்கு ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் வந்து எப்பவுமே வந்து பாட்டிக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சுச்சுவேஷன் வந்து எவ்வளவு கம்மியா ஆனாலுமே அதை வந்து அவர் மாத்திக்கவே இல்லை. ரொம்பவே நல்லா அழகா பாத்துக்கிட்டாரு பாட்டியை கடைசி வரைக்கும். பாட்டிக்கான வந்து சாரீஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து சாரி கடைக்கெல்லாம் வந்து பாட்டி போனதான் எனக்கு ஞாபகமே இல்லை. பாட்டிக்கு தேவையானது எல்லாமே வந்து தாத்தாவே பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அண்ட் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா அவரோட செலெக்ஷன்ஸ்லாம். பார்த்து அவ்வளோ அழகா கொண்டு வந்து அவரே கொடுப்பாரு. அவங்களுக்குள்ள அந்த லவ் அந்த ஒரு இது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனோ நமக்கு முந்தின அப்பா அம்மா ஜென்ரேஷனோ அதெல்லாம் வந்து வரவே வராதுங்க. தட் இஸ் வை ஐ சே லைக் அந்த லவ்ல அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து இட் ஹாஸ் டு பி கெப்ட் இன் மியூசியம் நான் சொல்றதுக்கான ரீசனே வந்து அதுதான். தேவர் லைக் தே ஃபார் ஈச் அதர். அவங்க வந்து யாரோ அவங்களுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்காக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா. தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அ மேரேஜ் லைஃப் நான் நினைக்கிறேன். ஒரு 60+ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன் அ மேரேஜ் லைஃப். அண்ட் இந்த மாதிரி கப்பிள்ஸ்லாம் நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்க உங்க லைஃப்ல தெரிஞ்சது அப்படின்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸா யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இன் தி கமெண்ட்ஸ். அண்ட் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.